எனக்கிட்ட கொமனா கேட்க போற ஒரு கேள்வி என்றால், நான் ரிட்டேல் ட்ரேடிங் செய்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஏர்ன் பண்றது கஷ்டமா இருக்கு. என்ன செய்யலாம்ன்றதா சொல்லித்தாங்க. அதே நேரம் இண்டிகேட்டர் எதுவும் இருந்தால் சொல்லுங்க செய்யறதுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப நீங்க விடயம் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், ரிட்டேல் ட்ரேடிங் என்றது நீங்க சார்ட் பேட்டர்னை வச்சுக்கொண்டோ ட்ரெண்ட் லைனை வச்சுக்கொண்டோ செய்யற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் நீங்க செய்யும் போது உங்களுக்கு எஃப்இஜி பத்தி தெரியாது, ஓட பிளாக் பத்தி தெரியாது. அதே நேரத்துல முக்கியமான ஒரு விஷயம் லிக்விடிட்டி பத்தி தெரியாது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பத்தியும் தெரியாது. கண்ணுக்கு விடங்கிற பேட்டர்னை வச்சுக்கொண்டு நீங்க என்ட்ரி எடுக்க வலிக்கிடுவீங்க. அதுலயும் கொமனான ஒரு என்ட்ரி மெத்தட் ஒன்று தான் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும் போது என்ட்ரி கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு இது ஹோல்ட் என்ன, இதுல இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. அப்ப சின்ன ட்ரீ டெஸ்ட் ஒன்று கொடுத்த உடனே நாம் என்ன செஞ்சிருப்போம், இதுல பயம் இல்லாம ஒரு பை ஒன்று போட்டிருப்போம். அப்படித்தானே ட்ரை. இப்ப இந்த இடத்துல நாம பை போட்டிருந்தால் இதுல என்ன நடந்திருக்கும், பெரிய ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று பட்டு வைக்கும். அப்படித்தானே ட்ரை. சரி, இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு நீங்க எப்படி எடுத்தாலும் சரி, இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு சொல்லி இதுல நீங்க போட்டிருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு தான் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கும், மேலுக்கு போயிருக்கும். அப்ப இந்த மாதிரியான நிலைமைகளை நீங்க மார்க்கெட்ல என்ன செஞ்சிருப்பீங்க, அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. என்ன காரணம் என்றால், முதலாவது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ட்ரெண்ட் லைன் அதோட வச்சு கொண்டு செய்யும் போது நமக்கு தெரிஞ்சு கொள்றது தவற ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் லிக்விடிட்டி. அதே நேரத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நமக்கு ரீட் பண்ண தெரியணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சரியா ரீட் பண்ண தெரியாட்டி லிக்விடிட்டி பத்தி தெரிஞ்சுமே இல்லை. அப்ப முதலாவது நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா கண்டுபிடிக்க தெரியணும், லிக்விடிட்டி பத்தி தெரியணும், எஃப்இஜி ஓட பிளாக் இந்த மாதிரியான விஷயங்களும் தெரியணும். இதுல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நீங்க அறகுறையா தெரிஞ்சு வச்சிருந்து ரேடியங்குள்ள வந்தாலும் உங்களுக்கு மணி மேக் பண்றது கஷ்டம். அப்ப அதனால நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன செய்யுங்க என்றால், முதலாவது படிங்க. ஒரு நல்ல இடமா பார்த்து படிங்க. முதலாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ரீட் பண்றது, புல் பேக் கண்டா என்ன என்றதை முதலாவது படிச்சு கொள்ளுங்க. சரிதானே, புல் பேக் கண்டா என்னன்றதை படிச்சு கொள்ளுங்க. அப்ப இந்த மாதிரி சரியான விஷயத்த படிக்கணும். சில இடங்கள்ல புல் பேக் கண்டு நான் படிங்கன்னு சொன்னேன் என்றால், நீங்க போய் படிக்க வலிக்கிடும் போது இண்டிகேட்டர் ஒன்று தருவாங்க. இதை பத்தி நான் முதலும் சாதிச்சிருக்கேன். ஃப்ராக்டல் இண்டிகேட்டர் அதில் நேம் இதுல இருக்கும். போய் பார்த்து எஃப் ஒன்று கிடைச்சாலே பாருங்க, ஃப்ராக்டல் இண்டிகேட்டர் அது நமக்கு புல் பேக் காட்ட வலிக்கிடும். அது பயங்கர பிழையா காட்டும். அந்த மாதிரி இண்டிகேட்டர் எல்லாம் பார்த்து நீங்க புல் பேக் வரைக்கும் வலிக்கிட கூடாது. நீங்க டிரெக்டா போய் இன்வெஸ்டர் யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா எப்படி புல் பேக் கண்டுபிடிக்கின்ற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த மாதிரி சரியான எஸ்எம்சி நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல படிக்கணும். படிச்சுட்டு லிக்விடிட்டி என்ன எல்லாமே நீங்க படிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க ட்ரேட் பண்ண வலிக்கிட்டீங்க என்றால், அதுக்கப்புறமா மிக முக்கியமான விஷயம் தேவை உங்களுக்கு, அதுதான் சைக்காலஜி. என்ன ட்ரை நம்மளை நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓகேண்டா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு இயலும். கண்ட மாதிரிக்கு சோசியல் மீடியாவில் பார்க்குற மாதிரி நமக்கு ப்ராஃபிட் மேக் பண்றது கஷ்டம். அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ என்னதான் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன மாதிரி தெரிஞ்சாலும், நாங்க என்று எடுத்த இடம் இது. இந்த இடத்துல வச்சு நாங்க பை ஒன்று போட்டோம். இந்த இடத்துல பைய போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்ச டிபி இது. டிபி அடிச்ச ஹையோட மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அப்ப எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனது பிற்பாடு தான் என்ட்ரியை போட்டிருப்பாங்க. ஆனா நாங்க என்ட்ரி போட்ட இடம் இந்த ஓடப்ளோ. அப்ப இந்த இடத்துல என்ட்ரி போட்டதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதே நேரத்துல இதை டிபியா வச்சதுக்கும் காரணம் இருக்கு. சரியா, அப்ப இந்த மாதிரி மார்க்கெட்ல மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குமென்ட்டு நமக்கு ஓரளவு பிக் பண்ண தெரியணும். அந்த அளவு நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்க வேணும். மார்க்கெட் இப்ப இந்த இடத்துல டவுன் ரேட்டுக்கு மாறிடுது. அப்ப நாங்க செல் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இருந்தாலும் என்ன செஞ்சோம், ட்ரை இந்த இடத்துல ஒரு பையும் எடுத்தோம். நாங்க செல்லும் எடுத்தோம், இந்த இடத்துல பையும் எடுத்தோம். அப்ப இந்த அளவுக்கு நீங்க மார்க்கெட்டை படிச்சு கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கு இயலும். கண்ட மாதிரி ரெண்டு லைன் மாதிரி இதையும் அடிச்சுட்டு ஏர்ன் பண்ண இயலாது. சரி, அந்த உண்மையை முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். நம்மளே ஏமாத்தி கொண்டு வந்து வேலை இல்லை. அப்ப அதனால சரியான ஒரு இடத்துல நீங்க இதை படிக்கணும். படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி கொள்ளணும். அதுக்கப்புறமா தான் நமக்கு ஏர்ன் பண்ணலாம்.